நிலாவில் தண்ணி இருக்கா இல்லை செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்கான்னு ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கிற அதே நேரத்தில் பூமியில் தண்ணீரை பற்றி பல ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆராய்ச்சிகளோட முடிவுகள் ஒன்றொன்றும் பார்க்கும்போது நம்ம இவ்வளோ நாள் பாடப்புத்தகத்தில் படித்த கேள்விகளோட பதிலே மாற்றக்கூடிய அளவில் இருக்குது. அது அப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி என்ன அப்படின்னா, தண்ணீரோட 3 நிலைகள் என்ன அப்படின்னா, திடம், திரவம், வாயு. பனிக்கட்டியாக இருக்குது, தண்ணீராக இருக்குது, நீராவியாக இருக்குதுன்னு நம்ம சொல்லிடுவோம். இல்லை, அதுக்கு 4வதாக ஒரு நிலை இருக்குது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்னா, அதிகமான அழுத்தத்தில் சின்ன மண் இல்லைனா அந்த பாறை துகள்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளுக்குள்ளே அதிகமான அழுத்தம்னா என்னது, பூமிக்கு சில 100 கிலோமீட்டர்கள் ஆழத்தில் அந்த எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் ஏற்படும் போது ஒரு தண்ணீரோட மூலக்கூறு அது நீர்நிலையிலும் இல்லை, திடமாகவும் இல்லை, என்ன சொல்கிறது, ஆவியாகவும் இல்லை, ஆனால் ஒரு குவாண்டம் நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குவாண்டம் நிலை அப்படின்னா ஹாலிவுட் படங்கள்லாம் ஏதாவது ஒரு அறிவியல் விஷயத்தை சரியாக விளக்க முடியலைன்னா அது குவாண்டம் இல்லைனா நேனோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நானும் அந்த மாதிரி சொல்லலை. ஆனால் இந்த ஆராய்ச்சி முடிவு என்ன சொல்லுதுன்னா, குவாண்டம் நிலை அப்படின்னா ஒரு அணு அளவுக்கான அளவு நீங்கள் அப்படியே மைக்ரோஸ்கோப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்டேட் எப்படி இருக்குன்னா, அது அந்த பாறை துகள் உள்ளுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த தண்ணீரோட அந்த தனி மூலக்கூறு அந்த பாறைக்கு வெளியிலையும் இருக்கிற மாதிரி இருக்குது. எங்களால் அது இந்த இடத்துல தான் இருக்குன்றதை எங்களால் உறுதியாக சொல்ல முடியலை. இந்த குவாண்டம் டனலிங் ஸ்டேட்டில் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் இன்னொரு விதமாக நீங்கள் எப்படி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, இந்த ராசிக்கல் மோதிரங்கள்லாம் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, உடனே இதையும் அறிவியலையும் இணைச்சிடாதீங்க. அந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரகதக்கல், கனக புஷ்பகர கல், அப்படி பல கற்கள் இருக்கும். அந்த கல் உள்ளுக்குள்ளே நீரோட்டம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பேசிக்காக என்னென்னா, கல் உள்ளுக்குள்ளே நீர் மூலக்கூறுகள் இருக்குது. இது சாதாரண கல், சாதாரண இடத்துல இருக்குது. ஆனால் அதிக ப்ரெஷரில் சின்ன ஒரு ஆட்டம் அளவுக்கான ஒரு சின்ன பாறைத்துகள் உள்ளுக்குள்ளே அதிகமான அழுத்தத்தில் தண்ணீர் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு ஆராய்ச்சி. அடுத்து ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் பேசினது தான், பூமிக்கு தண்ணீர் எப்படி வந்துச்சு அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதுக்கு ஒருத்தவங்ககிட்டையும் ஒரு கருத்துக்கள் இருக்குது. எங்களோட சாமியை ஒரு இதில் ஊற்றுனாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு இது இருக்குது. இன்னொன்று ஒரு விண்கல்லில் தான் மொத்த தண்ணீரும் இருந்துச்சு, பூமியில் அது மோதின போது அங்கே இருக்கிற தண்ணீர்லாம் அப்படியே பூமிக்கு வந்திருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, தண்ணி எங்கேயுமே வெளியில் இருந்தெல்லாம் உருவாகலை, பூமியில் இருந்தே தான் உருவாச்சு. கிட்டத்தட்ட 4 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி பூமி உருவானப்போ எவ்வளோ தண்ணி இருந்துச்சோ அந்த தண்ணியில் ஒரு சொட்டு கூடவும் இல்லை, குறையவும் இல்லை, அதே அளவு தான் தண்ணி பூமியில் இவ்வளோ நாளும் இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. சரி, அந்த கருத்தை சும்மா ஆளாளுக்கு சொல்லிட்டு போகலாம், அதை நிரூபிக்கணும் இல்லையா? அதுக்கு இன்னொரு ஆராய்ச்சியில் ஒரு சில தகவல்கள் வருது. அது என்ன அப்படின்னா, இப்போ கடலில் எக்கச்சக்கமாக தண்ணி இருக்குது. கடல் அப்படின்னாலே நமக்கு நல்லா தெரியும், ஒவ்வொரு கடலுக்கு அடியிலையும் 2 கண்டத்திட்டுகள் இருக்கும். கண்டத்திட்டுகள்னால் என்ன சொல்கிறது, டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆசியாவுக்குன்னு ஒன்று இருக்கும், ஆப்பிரிக்கானுக்கும் ஒன்று இருக்கும். அது எல்லாமே ஒன்றோட ஒன்று அப்படியே உரசிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் ஒன்றொன்றும் மோதுகிற அந்த இடங்களில் தான் நிறையா எரிமலைகளும் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் கடலுக்கு அடியில் இருந்து ஒன்றோட ஒன்று இப்படி சேர்ந்து உரசும் போது அதிக அழுத்தத்தில் அந்த கடல் நீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடல் நீர் இந்த அழுத்தம் ஏற்படும் போது உள்ளுக்குள்ளே போகுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ எவ்வளோ தண்ணி இப்படி உள்ளே போகுது பூமி உள்ளுக்குள்ளே அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான கணக்கீடுகள் இல்லை. அது ரொம்ப சிரமம் அதை கால்குலேட் பண்ணுறதும். ஆனால் ஒரு தியரட்டிக்கல் மாடல், ஒரு ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ நாளாக நம்ம எவ்வளோ தண்ணி உள்ளே போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அதை விட ஒரு 4 மடங்கு அதிகமாக தான் உள்ளே போயிட்டுருக்கு அப்படின்னு அவங்களோட ஒரு தியரியில் சொல்கிறாங்க. சரி, அப்போ உள்ளே போகிற தண்ணி என்ன ஆகும், அடியில் பூமியோட அந்த கோர் மைய கருவுக்கு போகுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அது சில கிலோமீட்டர்கள் அளவுக்கு, அது சில 100 கிலோமீட்டர் அளவுக்கு ஆழத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் அந்த எரிமலை வெடிப்பு நடக்குது பார்த்தீங்களா, அந்த எரிமலை வெடிப்பில் அந்த ஒரு பெரிய புகைமை பார்க்குறீங்களா, அந்த புகையில் இருக்கிற நிறையா விஷயங்கள் மோஸ்ட்லி சல்ஃபர் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அதோட சேர்த்து நீராவியும் நிறையா வரும். இது ஒரு ஆராய்ச்சி, அதாவது உள்ளே போகிற தண்ணியோட அளவு அதிகம் அப்படின்றது. இது பூமியோட மேல்தட்டிலிருந்து 100 கிலோமீட்டர் ஆழத்தில் நடக்கிற விஷயம். ஆனால் 700 கிலோமீட்டர் ஆழத்தில் இதுவரையும் பூமிக்கு மேலே கடலில் இருக்கிற
தண்ணீரை விட 3 மடங்கு அதிகமான தண்ணீர் 700 கிலோமீட்டருக்கு கீழே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த முறையில் இருக்குது, அதாவது எந்த நிலையில் இருக்குது அப்படின்னா, ரிங் உடைட் அப்படின்ற பேரில், அதாவது ரிங் உடைட்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மண் துகள், அதை ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அதேமாதிரி மண் துகள் உள்ளுக்குள்ளே ட்ராப் ஆகிருக்கு அதிகமான அழுத்தத்தில். அது வந்து பூமி முழுவதும் அப்படியே பரவி கிடக்கு. இந்த தண்ணீரை வந்து நம்மளால் என்ன சொல்கிறது, போர் போட்டு அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. அது வந்து அந்த மண்ணோடையே சேர்ந்து ஒன்றோட ஒன்று வந்து அப்படியே கலந்த மணிக்கு இருக்குது. ஆனால் அதிக அழுத்தத்தில் சின்ன சின்ன பாறை துகள்கள் உள்ளுக்குள்ளே அது வந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3வது ஆராய்ச்சி. 4வது ஆராய்ச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூமியில் முதல்ல தண்ணீர் உருவான அந்த செயல்முறையே வந்து கிட்டத்தட்ட ஒரு பூமி உருவாகி அந்த 4.6 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு 400-500 மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறமே உடனே தண்ணீர் வந்து உருவாயிருச்சு. அதாவது அதிகமான அழுத்தத்தில் பூமியோட கோருக்கும் இன்னைக்கு இருக்கிற இந்த மேல் அடுக்குக்கும் நடுவில் இருக்கிற அந்த அதிகமான அழுத்தம் உள்ள பகுதிகளில் இருக்கிற ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் அதிக அழுத்தத்தில் ஒன்றிணைஞ்சு தண்ணீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாயிருக்கு அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. இப்போது நான் 4 ஆராய்ச்சிகள் நான் வந்து உங்களுக்கு மேம்போக்காக சொல்லியிருக்கேன். இதோட வீடியோ ஆராய்ச்சி கட்டுரைகளோட இணைப்பை நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு என்னடா இது இந்த வீடியோ உங்களுக்கு உபயோககரமாக, என்னடா உபயோககரம்னே வர மாட்டேங்குது. சரி, நன்றி. இது எக்ஸ்பர்ட் விசம். நான் மதுரையிலிருந்து கார்த்திகேயன்.